வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மணிவண்ணன் படத்தில் அந்த ஒரு பாடலின் வரிக்காக என் மாமியார் என்கிட்ட சண்டை போட்டாங்க. தேவா பார்த்தீங்கன்னா கலகலம் பேச்சு இணையதளத்தில் வைரலான வீடியோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மணிவண்ணனுக்காக நான் பாடின ஒரு பாட்டு என் மாமியார் என்கிட்டையும் என் மனைவி கிட்டையும் ஒரே சண்டை போட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு நான் புரிய வைத்தேன் என இசையமைப்பாளர் தேவா பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்கிறாரு. தேனிசை தென்றல் தேவா கானா பாடல்களை பாடி இவருக்கு தேனிசை தென்றல் என பட்டம் கிடைத்தது என்றால் அவர் எந்த அளவுக்கு மெலடி பாடல்களை மெட்டமைத்துள்ளார் என பார்த்து கொள்ளுங்கள். இவர் டிடி துஷனின் வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி பாடலுக்கு இசையமைத்தார். மெட்ராஸில் தமிழில் சிறப்பாக பேசி பழகி வந்தார். அதே போல தேவா தனது சகோதரருடன் இளையராஜாவின் இசைக்கருவிகளை வாசித்து வந்தார். மனசுக்கேற்ற மகராசா படத்தின் மூலம் அறிமுகமானாலும் வைகாசி பிறந்தாச்சு படம்தான் இவருக்கு ரசிகர்களை சேர்ந்தது. இவரது மெலடியை பார்த்து MS விஸ்வநாதன் தான் தேனிசை தென்றல் என அழைத்தார். அண்ணாமலை படத்தில் இவர் ரஜினிக்காக இசையமைத்த ரஜினிக்கென போட்ட டைட்டில் மியூசிக் தான் இன்றளவும் அவருடைய படங்களில் போடப்பட்டு வருகிறது. தேவா இதுவரை 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இசையமைத்திருக்கிறார். ஆனா பாடல்கள், தெய்வங்கள் போற்றும் பாடல்கள், காதல் பாடல்கள் என நிறைய பாடல்களுக்கு இசையமைத்து பாடியவும் இருக்கிறார். காதல் கோட்டையில் நலம் நலமறிய ஆவல், ஆசை படத்தில் புல்வெளி புல்வெளி பாடல் உள்ளிட்ட பாடல்கள் சூப்பர் ஹிட் தான். அதன் பிறகு அண்ணாமலையில் ஒரு வெண்புற பாடல்களை கேட்டு ரஜினிகாந்த் தேவாவை ரொம்பவே பாராட்டியிருக்கிறாரு. தேவா தற்போது ஆடி திருவிழாக்கள் இசை நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். இசை போட்டிகளில் நடுவராகவும் கலந்து கொண்டு வருகிறார். இவர் திருவேற்காடு காரியம்மன் கருமாரியம்மன் தீவிர பக்தர். இவருடைய மகன்கள் தான் ஸ்ரீகாந்த், சபாஸ் முரளி. அவர்களும் இசையமைப்பாளர்கள் தான். இந்த நிலையில் தான் தேவா தனது திரைத்துறை பயணங்கள் குறித்து ஒரு சேனலுக்கு பேட்டியளித்தார். அதில் அவர் கூறிய போது, எனது மனைவி ஒரு முறை கூட ரெக்கார்டிங்கை பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் கூட படத்தின் பூஜை எப்படி நடக்கிறது என்பதை பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு சினிமா பட பூஜை எப்படி இருக்கும் கூட என்று தெரியாது. என் வீட்டுக்கு எதிரிலேயே ஸ்டூடியோ கட்டினேன். ஆனாலும் அதற்குள் அவங்க வரவே மாட்டாங்க. ஆனால் அவங்க இசையமைத்த பாடிய பாடல்கள் நிறைய குறைகள் சொல்லுவாங்க. நான் பாடிய காணாங்கத்து மீன் வாங்கிய பாடல்கள் கொதிக்குது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது என பாடினேன். இதை கேட்டு நான் என் மனைவி, எங்க மீனை யாராவது குக்கரில் வைப்பாங்களா, மண் சட்டியில் தானே வைத்து சமைப்பாங்க என கேட்டிருந்தாங்க. இப்படி பாயிண்டை பிடித்து விடுவாங்க. ஒரு நாள் நான் பாடிய பாடலை கேட்டு மாமியாருக்கு என் மனைவிக்கும் சண்டை வந்தது. மயிலாப்பூர் கோயில் திருவிழாவில் என் மாமியார் என் கச்சேரியை பார்த்தாங்க. அப்போது நான் காப்பி தண்ணி போடட்டுமா டீ தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகளை என்ற பாடலை பாடினேன். அதில் மணிவண்ணன் கேட்பாரு, பெரிய பொண்ணு நல்லா இருக்கு, சின்ன பொண்ணு நல்லா இருக்குன்னு. அதற்கு மன்சூர் அலிகான்னு சொல்லுவார், நான் சின்ன பொண்ணு வேணாமாமா, பெரிய பொண்ணு வேணாமாமா, அத்தை மட்டும் போது மாமான்னு பாடினேன். இந்த பாடல் மருமகனை படத்திற்கு மணிவண்ணன் மன்சூர் அலிகானும் பாடியிருப்பாங்க. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அத்தை மாமியாருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. என்ன பாடுறேன்னு கேட்டு சொந்தக்காரர்கள் எல்லாமே கச்சேரியை விட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிறகு நான் இது சினிமாவில் வர பாட்டு, காமெடிக்காக கிசுவேசன் பாட்டு, இதை மணிவண்ணன் பாடுவார் என நான் சமாதானப்படுத்தினேன். இவ்வாறு தேவா தெரிவித்திருக்காரு. மேலும் தனக்கு கானா பாடல்களை விட மெலடி பாடல்கள் இசையமைப்பது சவாலான ஒன்றாக இருக்கும் என்று தெரிவித்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.